தேவலோகத்துல வைகுண்டத்திலே நாராயணமூர்த்திக்கு 2 பேரு காவக்காரன். ஒருத்தன் ஜெயன், இன்னொருத்தன் விஜயன். இவங்க 2 பேரும் காவல் காக்கிற பொழுது ஒரு துர்வாச முனிவர் வந்துட்டார். இவங்க தடுத்து விட்டாங்க, சாபம் கொடுத்து விட்டார். பூமியில் போய் பிறப்பீர்களாக, ஒன்னும் வழி இல்லை. பெருமாள் காலில் போய் விழுந்தாங்க. துர்வாசர் பொல்லாத ஆள்ரா, சாபம் சாபம் தான். ஆனா ஒண்ணு என்ன, 7 ஜென்மத்துக்கு என்னுடைய பக்தர்களா பிறக்கிறீங்களா? 7 ஜென்மம் இல்ல, 3 ஜென்மத்துக்கு என்னுடைய பகைவனா பிறக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா? அது என்ன 7 ஜென்மம் பக்தனா, 3 ஜென்மம் பகைவனா? என்ன அர்த்தம்? பக்தன் 7 ஜென்மத்தில் நினைக்கிற நினைப்ப பகைவன் 3 ஜென்மத்தில் நினைச்சு விடுவான். இந்தியாவில் போய் பாருங்க, கட்சிக்காரங்களே அடுத்த கட்சி மேல லாவணி பாடியே ஒஞ்சு போயிருவாங்க. ஆமா, அவன் கட்சியை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டான், பகைவனத்தை அதிகமா நினைப்பேன். 7 ஜென்மம் பக்தனா பிறக்க முடியாது, உன்னை விட்டுட்டு பிரிய முடியாது. 3 ஜென்மம் விரோதியா பிறக்கிறேன், 2 பேரையும் காப்பாத்து. சரி, முதல் ஜென்மம் இரணியன் இரண்யாட்சன், 2வது ஜென்மம் ராவணன் கும்பகர்ணன், 3வது ஜென்மம் கம்சன் சிசுபாலன். கம்சன் இவனுக்கு மாமா, சிசுபாலன் அத்தை புள்ள. முடிஞ்சு வச்சு கதை. துரியோதனனுக்கு ஒன்னும் புரியல. ராஜசூய யாகத்துல கொலையா? இந்த கர்ணன், இந்த கண்ணன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், தாங்க முடியல. சரி, யாகம் முடிஞ்சது. இந்த அரண்மனையை சுத்தி பாருங்க. துரியோதனன் சுத்தி பார்க்க போறான். ஒரு இடத்துல தண்ணி கிடந்தது. தண்ணி கிடந்த உடனே இந்த வேஷ்டிய அப்படி தூக்கிக்கிட்டான். ஈரமா போயிருமா இல்லையா? தூக்கிக்கிட்டு போறான். அந்த இடத்துல தண்ணி இல்ல, தண்ணி மாதிரி தெரியுது. அப்படி கட்டி இருக்கான். அதை கட்டுனவன் இந்த கானல் நீர்னு சொல்றீங்கல்ல, தண்ணி மாதிரி பளபளன்னு தெரியுது. ஆகா, ஏமாந்துட்டமே. அப்புறம் போனான். அதே மாதிரி ஒரு இடம் இறங்குனான், காலை வச்சான், பொத்துன்னு விழுந்தான். தண்ணி, அங்க தண்ணி மாதிரி தெரிஞ்சுது. இங்கேயும் அது மாதிரி தான் நினைச்சேன். தண்ணி விழுந்துட்டான். விழுந்த உடனே அங்க இருந்து பாஞ்சாலி பார்த்து சிரிச்சு விட்டான். சிரிச்சா கூட பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான், போச்சு. மீன் கூட வாயை திறக்காம இருந்தா தூண்டில்ல மாட்டாது, சரிதானா? வாயை திறந்து தானே மாட்டுது. பாஞ்சாலி வாயை திறந்துட்டான். அந்தக புத்திர அந்தகான்டா. குருடம்பிள்ள குருடன். எப்படி இருக்கும் இவனுக்கு சொல்லுங்க? இவங்க அப்பா குருடன். இந்த உடல் குறைய எப்பவும் சொல்லப்படாது. சொல்லலாமோ? நம்ம என்ன சொல்றோம்? குருட்டு பய சொல்லப்படாது, நொண்டி சொல்லவே கூடாது. எங்க நான் நொண்டி ஆகிறதுக்கு என்ன செல்லும், நான் குருடன் ஆகிறதுக்கு என்ன செல்லும்? உடற்குறைய சொல்லக்கூடாது. கூனின்னு உண்டைய பிள்ளை அடிச்சதுனால தானே ராமன் 14 வருஷம் மாட்டிக்கிட்டான். ஆனானப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி. உடற்குறைய சொல்லப்படாது. அந்தக புத்திர அந்தகா உதச்சிருச்சு. குருடம்பிள்ள குருடன் அவமானம் தாங்கல, வந்தான். அப்பா திரும்ப தானே வரணும். என்ன செய்யணும்? இவங்களை கொல்லணும், இல்ல காட்டுக்கு விரட்டணும். சகுனி, கவலைப்படாதே, கூப்பிடு. நீ ஒரு அரண்மனை கட்டு. அவன் அரண்மனைக்கு நீ போனாப்புல உன் அரண்மனைக்கு அவங்கள வர சொல்லு. கூப்பிட்டா வருவாங்களா? கூப்பிடுற ஆளு கூப்பிட்டா வருவாங்க. யாரு கூப்பிட்டா தேவல? விதுரனை அனுப்ப சொல்லு. யாரு? பேக்ரவுண்ட் மியூசிக் சகுனி, மறக்கப்படாது. விதுரனை அனுப்ப சொல்லு, தன்னால வருவாங்க. விதுரம் போனா, கூப்பிட்டா, வந்து உட்கார்ந்தாச்சு. சூதாட்டம் ஆடலாம்னா சகுனி. தர்மராஜாவுக்கு சூதாட்டத்துல விருப்பம் உண்டு, ஆனா ஆட தெரியாது. பாத்தீங்களா? சில பேருக்கு உள்ள ஒரு குறை ஆட்டம். சூதாட்டத்துல விருப்பம் உண்டு, ஆனா இது எல்லாரும் ஆடுறது தானே, நம்ம எல்லாம் சொந்தக்காரன் தானே. சூதாடுனா என்ன கெட்டு போச்சு, உட்காரு. இல்ல வேண்டாம், இது தர்மத்துக்கு புறம்பு. சூது போருக்கே இப்படி பயப்படுறவன் நாளைக்கு மோது போர் வந்தா என்னடா செய்வேன்? எப்படி இருக்கு இது? சூது போர், அது மோது போர். இவனுக்கு தன்மானம். உட்காருன்ட்டான். துரியோதனன் சொன்னான், சகுனி மாமா ஆடுவார், நான் பணையம் வைப்பேன். தர்மராஜா, நானே ஆடுவேன், நானே பணையம் வைப்பேன். சகுனிக்கு சான்ஸ் கிடைச்சு கம்பீரமா உட்கார்ந்து, முதல்ல என்ன வைக்கிற? ஆடுகள் வச்சாச்சு. என்ன போடணும்? 4. அப்பா 4 போட்டாச்சு. 4 போட்டா தோத்து போச்சு. நான் ஆடல்னா எனக்கு. அப்புறம் எங்கிட்ட உள்ள மாடு, அந்த காலத்துல மாட்டுக்கு செல்வம்னு பேர். மேலி செல்வம் கோளைப்படாது. ஒரு ஆளை மதிக்கிறது எப்படி தெரியுமா? அவங்கிட்ட எவ்வளவு மாடு இருக்கு? 5000 மாடு இருக்கு. அடே அப்பா, பெரிய ஆள். தமிழ்ல மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். நானுடை மாடெனவே நன்மை தரும் வரனை நற்பதம் என்றுணர்வார் பொற்பதமார் சிவனை. திருக்கானப்பேர் தேவாரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார். கானிடை ஆடக்கூடிய பெருமான் கண்டு தொழப் பெறுவது என்று கொலோ அடியேன் கார்வயல் சூழ் காணப்பேருரை காளையை. காணப்பேர்னா காளையார் கோயில். அங்க பாடுறார். மாடுன்னா செல்வம். மாடில
இழந்து விட்டான். தருமன் மந்தை மந்தையாக ஆடு போச்சு, மாடு போச்சு, மக்களை எல்லாம் வச்சு ஆடு, நாட்டை வச்சு ஆடு. நாட்டை வச்சு ஆடலாமா? கோயில்ல பூசாரி சிலைய கொண்டே விற்கலாமா? வாசல் காவல்காரன் வீட்டை வச்சு இழக்கலாமா? அப்படிப்பட்ட காரியத்தை தருமன் பண்ணி விட்டான். வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும், கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும். ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திழந்தான். சீ சிறியர் செய்கை செய்தான். சீ ரெண்டு சீ. நாய பார்த்து தான் சீம்பாங்க. பாரதி தருமனை பார்த்து சீ. நாட்டை வச்சு இழக்கலாமா? நாட்டு மாந்தர் எல்லாம் நம்போல் நர்கள் என்று கருதார். ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். பாரதி பாஞ்சாலி சபதம். எல்லாம் இழந்தாச்சு. உன் தம்பிமாரவை சகாதேவா தோத்தாச்சு. எல்லாம் 5 பேர் இவனையும் தோத்தாச்சு. கடைசியா சொன்னான் சகுனி, ராசிக்காரி உங்க வீட்டுக்காரி, அவளை வச்சு ஆடுனா ஜெயிக்கலாம். இதான் தூண்டில். அவனை இழுத்து உருப்படியாகாம ஆக்குறது. உங்க வீட்டுக்காரி ரொம்ப ராசி, வச்சு ஆடு. இவன் சரின்னா என்ன போடணும்? 2 போடணும். அப்பா 2 விழுந்துருச்சு. பாஞ்சாலிய தோத்தாச்சு. பீமன் எந்திரிக்கிறான். என்னடா அநியாயமா இருக்கு? அண்ணே சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணயம் என்றே அங்கொரு தொண்டச்சி போவதில்லை. சூதாடுற இடத்துல பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். அதை வச்சு சூதாட மாட்டான். அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நீ பண்டாட்டிய வச்சு சூதாடுறிய, என்னடா நியாயம்? சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணயம் என்றே அங்கொரு தொண்டச்சி. தொண்டனுக்கு என்ன பெண்பால்? தொண்டி இல்ல, தொண்டச்சி. மூடனுக்கு என்ன பெண்பால்? மூடி இல்ல, மூடத்தி. கயவனுக்கு என்ன பெண்பால்? கயவி இல்ல, கயத்தி. கம்பன் வார்த்தை. சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணயம் என்றே அங்கொரு தொண்டச்சி போவதில்லை. துருபதன் மகளை திட்ட துயினன் உடன் பிறப்பை இருபகடை என்றாய், அண்ணே இவர்க்கு அடிமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா. கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவாம். அர்ஜுனா நெருப்ப கொண்டா. கட்டண பண்டாட்டிய வச்சு தோத்தவனை கைய எரிக்கணும். அவன் சொல்லி இருக்கான். கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவாம். அர்ஜுனன் போய் தடுக்கிறான். இல்லை, செய்யக்கூடாது. சகுனிக்கு வெற்றி, துரியோதனனுக்கு சந்தோஷம். துச்சாதனா என்ன போய் அந்த பொண்ணை புடிச்சு கொண்டா, இழுத்துக்கிட்டு வா. தேரோட்டிய அனுப்பிச்சான். அவன் ஓடி போயிட்டு திரும்பி வந்துட்டான். பீமனுக்கு பயந்து. துச்சாதனா யாரு? துரியோதனன் தம்பி. இவனை அறிமுகப்படுத்துவான் பாரதி. துச்சாதன யாரு தெரியுமா? இவன் தீமையில் அண்ணனை வென்றவன். தீங்கு பண்றதுல அண்ணனை ஜெயிச்சவனா. ஒரு பையனை கேட்டேன், என்னடா பண்ற? எங்க அப்பாவுக்கு துணையா இருக்கிறேன். பரவாயில்லையே. உங்க அப்பா என்னடா பண்றாரு? சும்மாதான் இருக்காரு. இதுக்கு என்ன துணை? இன்னும் சில பேரை கேட்கிறேன், நீ எப்படிரா? எங்க அப்பா பேரை நான் காப்பாத்தி விட்டேன். காப்பாத்தி விட்டியா? எப்படிரா? எங்க அப்பா கொள்ளதான் அடிப்பாரு, நான் கொலையே செய்கிறேன். அது மாதிரி இவன் தீமையில் அண்ணனை வென்றவன். துச்சாதனம் போனா கூப்பிட்டான். இந்த பாரு, நான் வர முடியாது, ஒற்ற சேலையில இருக்கு. நீ ஒத்த சேலையில இருந்தா என்ன, சேலையை இல்லாம இருந்தா என்ன? 5 பேருக்கு பொண்டாட்டி தாசி தானே, அடிமையாயிட்டல்ல. அந்த வேகம், வாய் துடுக்கு, கடைசி சாக போறான். அதுக்கு இப்பவே ஒரு விதை போட்டு மரத்தை முளைக்க வச்சுட்டான். 13 வருஷம் கழிச்சு சாகிறதுக்கு வார்த்தை மரத்தை இப்பவே விதைய போட்டு முளைக்க வச்சுட்டான். நான் வர முடியாது. காந்தாரி பக்கத்தில் இருக்கா. ஏய், சொந்தக்காரங்க தானே, போ. அவ சொந்தக்காரனா? இவனெல்லாம் ஒத்த ஆடையில இருக்கேன்னு சொல்ற பொண்ணை சபைக்கு இழுக்கிறானே, இவன் சொந்தக்காரனா? கூந்தலை பிடிச்சு இழுத்துட்டான் துச்சாதனன். போனாள், நின்றாள். அந்த கதையெல்லாம் நாளைக்கு விவரமா சொல்றேன். நாளைக்கு முழுக்க பாஞ்சாலி தான் நிக்க போறா. இன்னைக்கு நேரம் இல்ல. பாஞ்சாலியினுடைய சேலையை உரிய தொடங்கிய பொழுது பரமாத்மா காப்பாற்றினார். நாளைக்கு அதை நிம்மதியா பார்ப்போம். இப்ப சகுனி தோத்து போயிட்டான். தோத்து போயிட்டானா ஜெயிச்சு போயிட்டானா? ஜெயிச்சுட்டான். ஆமா, பாண்டவர்கள் 13 வருஷம் காட்டுக்கு போயாச்சு. விதுரனை கேட்டாரா திருதராஷ்டிரன், இந்த பீமன் காட்டுக்கு போற பொழுது தோளையே பார்த்துக்கிட்டு போனானாமே, ஏன்? விதுரன் சொல்றான், 13 வருஷத்துக்கு அப்புறம் தோள்களே உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். இந்த அர்ஜுன மண்ணை வாரி தூத்துக்கிட்டே போனானாமே, ஏன்? இன்னும் 13 வருஷம் ஆகட்டும், இந்த மண்ணை தூத்துன மாதிரி அம்புகளை தூத்தி இவங்களை கொல்கிறேன். இந்த தர்மராஜா கண்ணை மூடிக்கிட்டு போனாராமே, ஏன்? முழிச்சு பார்த்தா எல்லாரும் எரிஞ்சு போயிருவாங்க.
இந்த பாஞ்சாலி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு போனாலாமே, ஏன் இன்னைக்கு நான் மட்டும்தான் தலைய விரிச்சிருக்கேன். 13 வருஷத்துக்கு அப்புறம் அஸ்தினாபுரத்திலே உள்ள அத்தனை பேருடைய கணவன்மாரும் இறந்து அத்தனை பெண்களும் தலையை விரித்து கொண்டு அழப்போகிறார். எல்லாத்துக்கும் ஏற்பாடு சகுனி மாமா பண்ணிவிட்டார். சந்தோஷம். இன்டர்வல் விட்டுட்டார். அம்மா பாதி காரியம் பண்ணியாச்சுல. அப்புறம் சண்டை தொடங்க போகுது. அதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். முக்கியமான இடம். இந்த சேலைய பிடிச்சி இழுத்தாம் பாருங்க துச்சாதனை. பகவான் சேலை கொடுத்தாருல்ல, வளர்ந்தது இல்ல, எல்லாரும் எந்திரிச்சு கும்பிட்டாங்களாம். இந்த துரியோதனை என்ன தெரியுமா சொன்னா, துச்சாதனா என்ன அவளை தூக்கி என் இடத்தொடையில வை. இடத்தொட பெண்டாட்டிக்கு உரியது, வலத்தொட பிள்ளைக்கு உரியது. ஒரு பொண்ணை பார்த்து என் வலது தொடையில உட்காருன்னா யூ ஆர் மை டாட்டர், என் மகள். ஒரு பொண்ணை பார்த்து என் இடது தொடையில உட்காருன்னா நீ எனக்கு மனைவின்னு அர்த்தம். இந்த பாவி என்ன பண்ணனா, இந்த வேட்டி அப்படி எடுத்துக்கிட்டான், தொடைய காமிச்சான் சபையில. இவளை கொண்டாந்து என் தொடையில உட்கார வை. பாவி என்னடா பண்ற? குருவம்சத்துக்கு உரிய ஒரு பெருந்தன்மையை விட்டு விட்டாயே, நீ தொடை முறிந்து சாவாய். பாஞ்சாலி சபதம். துரியோதனனுக்கு ஒரு சாபம். பின்னாலே ஒரு முறை உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு முனிவர் வந்தார். அவர்கிட்ட மரியாதை இல்லாம இந்த காலை ஆட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தார். அவரு பார்த்தார், தொடைய ஆற்று இல்ல, தொட முறிஞ்சு சாவாய். வரிசைக்கு சாபம் ஒரு பக்கம் சேர்ந்து. பின்னாலே காடு. எல்லாரும் காட்டுல இருக்காங்க. காட்டுல பாஞ்சாலி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். எல்லாரும் சாப்பிடுறான். இந்த துரியோதனை என்ன தெரியுமா பண்ணா, ஒரு காரியம் பண்ணா. நம்ம குடும்பத்து பெண்களை எல்லாம் அங்க கூட்டிக்கிட்டு போகணும். இந்த தர்மராஜா தங்கி இருக்கிற காட்டுக்கு பக்கத்திலே உள்ள குளத்துல நம்ம அரச குலத்து பெண்கள் குளிக்கணும். நல்ல ஆடை அணிகளை அணிந்து கொள்ள வேண்டும். பாஞ்சாலிக்கு முன்னால போய் நின்னு அப்படி காமிக்கணும். அவ பார்த்தே பொறாமையினால சாகணும். இவன் கெடுவான் கேடு நினைப்பான். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கர்ணனையும் கூட்டிக்கிட்டு போயிட்டான். அரச குலத்து பெண்கள் 150-200 பேர். அதான் இவங்களே 100 பேர் ஆச்சுல. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டான். போனா அந்த குளத்துல சித்திரசேனன் ஒரு கந்தர்வன் குளிச்சுட்டு இருக்கான். அவன் மனைவியரோட குளிக்கிறான். இவன் அவனை வெளியில வான்னா, அவன் நான் குளிச்சுட்டு தாண்டா வருவேன், வெளியில வர்றியா சண்டை போடவா. அவனுக்கு கோபம் வந்து வெளியில வந்தா அவன் சேனைய கூப்பிட்டா. எல்லாம் வந்தது. அம்பும் மேல இருந்து விழுகுது. இவங்களால கண்டுபிடிக்க முடியல. கர்ணனை மாட்டிக்கிட்டா, துரியோதனை மாட்டிக்கிட்டா, துச்சாதனை மாட்டிக்கிட்டா. அவன் சொன்னான், இந்த பெண்களையும் 120-130 பெண்கள், இந்த ஆண்களையும் கட்டி பிடிச்சு சித்திரசேனன் ஆகிற என்னுடைய கந்தர்வ சாம்ராஜ்யத்துக்கு கொண்டுகிட்டு வான்ட்டான். மாட்டை இழுத்துக்கிட்டு போறாப்புல இழுத்துக்கிட்டு போறான். இவங்களால ஒன்னும் பண்ண முடியலைங்க. அவன் கந்தர்வன். பக்கத்துல தான் தர்மராஜா. துரியோதனன் தர்மராஜான்னு கத்தனான். தருமனுக்கு கேட்டு துரியோதனன் குரல், அர்ஜுனா பீமா புறப்படு. வந்து பார்த்தா இவன் கட்டி இழுத்துக்கிட்டு போறான். அர்ஜுனன் முன்னால வந்தான். அர்ஜுனா காப்பாத்து. தர்மர். அர்ஜுனன் வந்தானா, இந்த சித்திரசேனன் அர்ஜுனனை பார்த்தானா, பார்த்த உடனே அர்ஜுனா நீயான்னா, இவன் குருவே நீங்களான்னா. ஏன்? அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போன பொழுது அர்ஜுனனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்த குருநாதன் அந்த சித்திரசேனன். கட்டி பிடிச்சான். இவனுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை கட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க, அவனை கட்டி பிடிக்கிறாங்க. இதுதான் விதி. பகவான் கிருஷ்ணன் துணை. ஆச்சரியம். தர்மராஜா வந்தார். சித்திரசேனன் கும்பிட்டான். விட்டுரு. உங்களை பார்த்து பாஞ்சாலி இவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்றும் நீங்கள் துன்புற வேண்டும் என்றும் இவன் திட்டம் போட்டவன். அதனால கட்டி இழுத்துக்கிட்டு போறேன். என்ன இருந்தாலும் என் தம் விட்டுட்டான். திரும்ப இந்த பக்கம் வந்தார் தர்மரா. துரியோதனா, அன்பு தம்பி, இந்த அரச குலத்து பெண்களை சூரியன் கூட பார்க்கறது இல்லைடா. அரச குலத்து பெண்கள் சூரியன் கூட பார்க்கறது இல்லைடா. இந்த காட்டுல இப்படி கூட்டிட்டு வந்து இவங்க இழுத்துக்கிட்டு போறாப்புல வச்சிட்டியே, இனிமேலாவது ஒழுங்காய். துரியோதனனுக்கு எப்படி இருக்கும்? வெத ஒண்ணு போட சொர ஒண்ணு முளைச்சிரு. நான் செத்து போறேன், எனக்கு வாழ்க்கை வீணா போச்சு, சாகுறேன். சாக வேண்டாம், நாங்கள் காப்பாற்று கர்ணே. ஆமா, இப்ப நீ காப்பாத்தினது எனக்கு தெரிஞ்சு வச்சு, இனிமே காப்பாத்துறது எல்லாம் தகராறு. பீஷ்மாச்சாரியார் சொல்லி, கவலைப்படாத, வாழ்க்கை அப்படித்தான், நீ கூட்டிக்கிட்டு போனது தப்பு, அதனால அனுபவிச்ச. கடைசி எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியை உண்டாக்கணும்ல, அதுக்காக என்ன மாதிரி ஒரு யாகத்தை பண்ணும். அவரு பண்ண ராஜசூய யாகத்தை நானும் பண்றேன். முடியாது. யுதிஷ்டிரன் உயிரோட இருக்கிறான். ராஜா, உங்க அப்பன் திருதராஷ்டிரன் உயிரோட இருக்கிறான். அவன் தான் பண்ண முடியும். அவனை வச்சுட்டு நீ பண்ண முடியாது. அந்த யாகம் பண்ணாதே. அப்ப எந்த யாகம்? வைஷ்ணவ யாகம் பண்ணு. ஒரு யாகம் பண்ணனா. தர்மராஜாவுக்கு சீட்டு விட்டேன். கேட்டுங்க, வைஷ்ணவ யாகம் பண்றேன், வரணும். தர்மராஜா சபதப்படி காட்டில்
காட்டில் இருக்கிறேன், வர முடியாது. யாகம் பண்ணனான். யாகத்திலே கர்ணன் போனான். 2 சபதம் செய்கிறேன், அர்ஜுனனை கொல்வேன், அதுவரை ஒருவேளை தான் உண்பேன். 2வது, யார் வந்து என்னிடம் எது கேட்டாலும் அவர்களுக்கு அதை கொடுப்பேன். எல்லாம் முடிஞ்சு, யாகம் முடிஞ்சது. காளமா முனிவரை அனுப்பிச்சான், துர்வாசரை அனுப்பிச்சான், அங்கிருந்து மூகாசுரனை அனுப்பிச்சான். துரியோதனன் திட்டம் எல்லாம் தோத்து போச்சு. அதெல்லாம் முந்தி சொல்லிட்டேன். இன்னைக்கு நேரம், நாளைக்கு 2 பாக்கி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றது? 12 வருஷம் காடு முடிஞ்சு போச்சு. அஞ்ஞாதவாசம் செஞ்சு அதுலயும் ஜெயிச்சுட்டாங்க. அங்க போய் பார்த்தா இவன் தான் அதுலயும் தோத்து போயிட்டான். கணக்கு தப்புன்னா 12 வருஷம் முடிச்சது சரி, அஞ்ஞாதவாசம் 12 மாசம் அதுக்கு முன்னாலேயே அர்ஜுனன் வெளிப்பட்டு விட்டான். பீஷ்மர் சொன்னார், உனக்கு கணக்கு தெரியாதரா, கணக்கு தப்பு. சாந்திரமானத்தின் படி முன்னாலேயே முடிஞ்சு போச்சு. நம்ம சந்திர வம்சம் சாந்திரமானம் ஒரு மாத்தைக்கு 30 நாள், 12 மாசத்துக்கு 360 நாள். 365 கால் இல்லடா. சூரியனை வச்சு பார்த்தா 365 கால், சந்திரனை வச்சு பார்த்தா 360. பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாசப்பரப்பு. நாம் சந்திர வம்சம், அதுவும் போச்சு. சண்டை வர்றமோன்னு தோணுது. யோசிச்சான், கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் அவருடைய சேனைகளை வாங்கிட்டு வந்துறான். அவர்கிட்ட ஒரு அக்குரோணி சேனை இருக்கு. ஒரு அக்குரோணின்னா கிட்டத்தட்ட 2,20,000 பேர். ஒரு உத்தேச கணக்கு. அடே அப்பா, கிருஷ்ணன் கிட்ட யாதவ சேனை. துரியோதனன் புறப்பட்டான். கிருஷ்ணனை துணைக்கு கூப்பிடணும். வந்தானா? இவன் வர்றான்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா? தாய் அறியாத சூழ் கிடையாது, கடவுளுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது. எங்க நான் நினைக்கிறது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இந்த எனக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான்ல, அவனுக்கு தெரியும். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இடது பக்கத்தை கீழே வச்சு வலது பக்கத்தை மேல வச்சு நல்ல சூரியகலை ஓடுற மாதிரி படுத்துக்கிட்டான். தலைமாட்டில் ஒரு ஆசனம் போடு, கால் மாட்டில் ஒரு ஆசனம் போடு. காவக்காரா, யாரு வந்தா என்னை எழுப்பாதே, உள்ள விடு. பகவான் கிருஷ்ணன் இப்படி படுத்துட்டான். துரியோதனை முதல்ல வர்றான். தூங்குறவனை எழுப்ப முடியாது. எங்க உட்காரலாம்? தலைமாட்டில் உட்காரலாமா, கால் மாட்டில் உட்காரலாம்? சீ, இவன் இடையன். இவன் கால் மாட்டில் நான் எப்படி உட்கார்றது? இந்த நான்ங்கிற திமிரு நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்கிவிடும். காலையில முடிச்சு ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை, நான் பேசுறேன், நான் வந்தேன், நான் சம்பாரிச்சேன், என்ன என்னன்னு நினைச்சிட்டு இருக்கேன். 10 பத்தாததுக்கு ஹோட்டலுக்கு போனா கூட இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், நான் கொண்டாங்கிறேன். அட கடங்காரா, இந்த நான் போகணும்னு தானையா இந்த பாடுபட்டான். நான் விடுதா நம்மள? அதிகமா பேசுற வார்த்தை நான், நான், நான். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம். கந்தர் அலங்காரம், அருணகிரிநாதர். நான் என்பதும் தான் என்பதும் போக வேண்டும். இந்த நானும் தானும் இருந்தா ஒரு காலம் உருப்பட முடியாது. இவனுக்கு என்ன எண்ணம்? நான் என்ற எண்ணம். துரியோதனன் கெட்டதுக்கு இது ஒரு அஸ்திவாரமான ஒரு காரியம். சரி, தலைமாட்டில் வந்து உட்கார்ந்துட்டேன். ஏன் இடையன் கால் மாட்டில் நான் என்ன உட்கார்றேன்? நான் சக்கரவர்த்தி இல்ல. நேத்திக்கே சொன்னேன், தன் எச்சில் தான் உண்ணாதவன். 16 கிண்ணத்துல சோறு வச்சிருப்பானா துரியோதனை. ஒரு கிண்ணத்துல சாப்பிட்டா திரும்ப கையை அதுல வைக்க மாட்டானா. என்ன அது எச்சிலா போச்சான். இவன் எச்சிலையே இவன் சாப்பிட மாட்டான். 16 கிண்ணத்துல வச்சு அப்படி சாப்பிடுவானா சக்கரவர்த்தி. தலைமாட்டில் உட்கார்ந்துட்டான். பரமாத்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வந்து உட்கார்ந்துட்டான். அர்ஜுன வந்தான் படை துணைக்கு. காலில் கும்பிட்டான். கால் மாட்டுல தரையில உட்கார்ந்து. இப்ப இவர் ரெடி ஆயிட்டாரு. நம்மாளு 2 பேரு வந்துட்டாங்க. பார்க்கணும். யார பார்க்கணும்? இப்படித்தானே படுத்திருக்காரு. அர்ஜுனா, எப்ப வந்தேன்னு இங்க வந்தாரு. நான் இப்பதான் வந்தேன். கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. கைய காமிச்சான். ஓ ஓ துரியோதனா, நீ எப்ப வந்த? நான் பார்க்கலையே. நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் முதல்ல வந்திருக்கின்ற உடம்புல. நான் என்பது மூலமலம், ஆணவம், சைவ சித்தாந்தம். நான் தான் முதல்ல. ஆணவம் தான் இந்த உடம்பை கெடுத்து. நான் தான் முதல்ல வந்து. அப்படியா? நான் பார்க்கல. சரி, உட்காரு. நான் என்ன செய்யணும்? துரியோதனன் கேட்கிறான். சண்டை வரப்போகுது, நீங்க எனக்கு துணையா இருக்கணும். அப்படியா? துரியோதனா, நீ தான் முதல்ல வந்த. ஆனா நான் முதல்ல அர்ஜுனனைத்தான் பார்த்தேன். அதனால அவனுக்கும் ஏதாவது செய்யணும், உனக்கும் ஏதாவது செய்யணும். ஒன்னு செய்யட்டுமா? சொல்லுங்க. என்னுடைய சேனை 2,20,000 பேர். ஒரு அக்ரோனி, யானை, குதிரை, தேரு, ஆளு. நான் ஒத்த ஆளு. ஒரு பக்கம் நான் மட்டும் நிற்பேன். எந்த ஆயுதத்தையும் தொடமாட்டேன். நிராயுதபாணியாக நிற்பேன். இன்னொரு பக்கம் என் சேனைகள் எல்லாம் நிற்கும். எது யாருக்கு வேணுமோ எடுத்துக்கிடுங்க. ஆனா ஒண்ணு, என்ன? சின்ன பையன் அர்ஜுனை. முதல் வாய்ப்பு அவனுக்கு. அவன் தான் முதல்ல எடுத்துக்கணும். அவன் எடுத்துக்கிட்டு விட்டதை நீ எடுத்துக்க
எடுத்துக்கலாம். படுபாவி, சேனைய கேட்டப்படாது. இவன் சேனை 2,20,000 பேர். இந்த நம்பர்னால கேட்டவன் இவன். மெஜாரிட்டி எண்கள் கேட்டப்படாது. அர்ஜுனன் கவலைப்படலை, எந்திரிச்சான். பரமாத்மா, நீ ஒரு ஆளு என் பக்கம் நின்னா போதும். அப்பாடா, நல்ல வேலைடா சா. துரியோதனா, என் சேனை அத்தனையும் உன் பக்கம் நிற்கும். நான் ஆயுதம் எடுக்காதவனாக நிற்பேன். அர்ஜுனா, உன்னுடைய தேர்தட்டில் நான் பார்த்த சாரதியாக இருக்கிறேன். துரியோதனனுக்கு சந்தோஷம். ஏன் 2,00,000 பேரு நமக்கு கிடைச்சு விட்டாங்க. சரி, அடுத்த நிகழ்ச்சி. அங்கிருந்து தூது, கிருஷ்ண பரமாத்மா தூது வந்துட்டார். துரியோதனன் சொன்னா, யாரும் கண்ணனை அழைக்க போக கூடாது. யாரும் போகல. விதுரன், பீஷ்மர், துரோணர் போயிட்டு வந்துட்டாங்க. விதுர மேல கோபம். இந்த கிருஷ்ண பரமாத்மா விதுர வீட்டுல போய் தங்கிட்டார். நேத்திக்கு சொன்னேன், கோபம் தாங்கல. கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான் துரியோதனன், என் வீட்டுக்கு வராம ஏன் விதுர வீட்டுக்கு போனீங்க? உங்ககிட்ட பேசணும். உன் வீட்டுல சாப்பிட்டு விட்டா உண்டதுக்கு அப்புறம் உன்னை எதிர்த்து பேச வராது. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது. அதான் அங்க போனேன். விதுரா, நீ ஏன் இவரை கூப்பிட்டு சோறு போட்ட? நீ தாசி மகன், அதான் இப்படி செஞ்சுட்ட. சபையில அவனுக்கு தாங்கல. அட பாவி, திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் எவ்வளவு மரியாதை உண்டோ அவளது மரியாதை எனக்கு உண்டு. அவங்க அம்மாக்களுக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதை என் தாய்க்கும் உண்டு. தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடமாட்டேன். கோபம் தாங்கலன். பாவி துரியோதனா, என்ன வார்த்தை சொன்னாய்? உன்னுடைய நாக்கை வெட்டி இருப்பேன். ஆனால் குரு வம்சத்தில் ஒரு சித்தப்பன் அண்ணன் மகனுடைய நாக்கை வெட்டி விட்டான் என்று உலகம் பழி சொல்லும். அதனால் தப்பித்தாய். நான் சண்டை போட மாட்டேன். நாளை சண்டை வரும். நான் யார் பக்கமும் இருக்க மாட்டேன். தீர்த்த யாத்திரை போகிறேன். வில் வேண்டாம். வில்ல முறிச்சு தூக்கி போட்டுட்டு விதுரம் போயிட்டான். பீஷ்மர் சொன்னார், துரியோதனா தோத்து போய்விட்டார். விதுரன் கையில வில் இருக்க வரைக்கும் அவனை ஜெயிக்க முடியாதுடா. அர்ஜுனன் கையில இருக்கிறது பிரம்மவில், விதுரன் கையில இருக்கிறது விஷ்ணுவின் வில். விதுரன் வில்ல முறிச்சு விட்டான். பாவி, இந்த வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசி இருக்கப்படாதா? போச்சு. அவன் கேட்கிறான், கிருஷ்ண பரம், பாதி ராஜ்யத்தை கொடு. கொடுக்க மாட்டேன். 5 ஊரை கொடு. மாட்டேன். 5 வீட்டை கொடு. ஊசி குத்திர இடம் கூட கொடுக்க மாட்டேன். அப்படியானால் சண்டைக்கு வருகிறேன் என்று என் கையில் அடித்து சத்தியம் பண்ணி கொடு. கிருஷ்ண பரமாத்மா, சத்தியமா? உனக்கா? சீ, நீ இடையன், நான் சத்திரியன். உன் கையில் அடித்து நான் சத்தியம் செய்வதானால் அது என் பெருமைக்கு இழுக்கு. இந்த தூணில் அடிக்கிறேன். தூணில் அடிச்சா சத்தியமாக நான் போருக்கு தயார். போச்சு, முடிஞ்சது. பகவான் கிருஷ்ணன் போய்விட்டார். ராத்திரி துரியோதனன், சகுனி மாமா, என்ன ரெடியா இருக்கேன். இந்த கண்ணனை கொல்ல வேண்டும். தெளிவா நாளைக்கு ஏற்பாடு பண்ணிடுவான். அவ்வளவுதானே. என்ன செய்யலாம்? நாளைக்கு சபைக்கு வர்ற பொழுது கீழே ஒரு பாதாளம் மாதிரி ஏற்பாடு பண்ணும். ஒரு 50 மல்லர்களை அங்கே வைப்போம். மேல நல்லா ஜம்காலம் எல்லாம் விரிப்போம். அதுக்கு மேல ஒரு ஆசனத்தை போடுவோம். கிருஷ்ணன் உட்காருவானா, விழுவானா, மல்லர்கள் அவனை துவைத்து விடுவார்கள். இவன் தெரியும் கிருஷ்ணன் தப்பிக்க போறான். ஆனாலும் இந்த துரியோதனனுக்கு அது ஒரு இழிவு வரட்டும். சரி, மறுநாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா கம்பீரமா வரார். வந்த உடனே ஆசனத்திலே உட்கார வைத்தார்கள். உட்கார்ந்த உடனே பள்ளத்திலே விழுந்தார். விழுந்த மாத்திரத்திலே விஸ்வரூபம் எடுத்தார். உடம்பு முழுக்க ஆகாசத்தை தாண்டி மொத்தம் எத்தனை அண்டம் தெரியுமா? அண்டம்னா தெரியுமல்ல, யூனிவர்ஸ். நமக்கு சிங்கப்பூர் தெரியும், தப்பினா மலேசியா தெரியும், அட தப்பினா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தெரியும், அதுவும் தப்பினா ஆசியன் கான்டினென்ட் தெரியும், அட அதுவும் தப்பினா உலகமே தெரியும். அவ்வளவுதானே. இந்த உலகம் மாதிரி உலகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாத்தையும் சேர்த்தா அதுக்கு யூனிவர்ஸ் பேர். ஒரு அண்டம். இது மாதிரி எத்தனை அண்டம் இருக்கான் மேல? எத்தனை அண்டம் இருக்கான்? 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள். 101 கோடி. 101 கோடியின் மேற்பட விரிந்தன. திருவாசகம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடிக்கு மேலையா அண்டங்கள். அவ்வளவு அண்டத்துக்கும் பெருமான் நிற்கிறார். கால் கூட இவங்களுக்கு தெரியல, நெகந்தான் தெரியுது. கம்பீரமா நிற்கிறார். அத்தனை பேரும் பார்த்தார்கள், கும்பிட்டார்கள். துரியோதனன் வணங்கவில்லை, கர்ணன் வணங்கவில்லை, சகுனி வணங்கவில்லை, துச்சாதனன் வணங்கவில்லை. திருதராஷ்டிரனுக்கு கண் கிடைச்சது, கும்பிட்டான். பெருமானை சுருக்கி கொள்ள சொன்னான். சுருக்கி கொண்டார்.
வெளியில வந்தார். அஸ்வத்தாமா எதிர்த்தாப்புல வர்றான். அஸ்வத்தாமனை மாத்தி விடணும். கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்தாமான்னார். கண்ணான்னு பக்கத்துல வந்தான். இவர் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தார். அதை நழுவ விட்டார். கீழே விழுந்தது. அஸ்வத்தாமா குனிஞ்சி எடுத்தான். இவர் உடனே இன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்ன திதி மேல பாருன்னார். அவன் மேல பாக்குறான். பார்த்துட்டு கைய அப்படி காமிச்சான். துரியோதனை அங்கே இருந்து பாக்குறான். அஸ்வத்தாமா கிருஷ்ணனோட என்னமோ பண்றான். பூமியை தொட்டான். ஆகாசத்தை காட்டுறான். ஐயோ பூமி சாட்சியாக ஆகாசம் சாட்சியாக என்னமோ பண்றேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டான். இதுதான் வேடிக்கை. அங்கே நடந்தது வேற. அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சத்தியம் பண்ணிவிட்டான். ஒருவேளை யுத்தத்தில் நான் துரியோதனனுக்கு துணையாக இருப்பது போல் நடிப்பேன்னு சத்தியம் பண்ணி இருப்பானோ? அஸ்வத்தாமாவை சேனாதிபதி ஆக்க கூடாது. போச்சு அடுத்த அடி. அதுக்குத்தான் கிருஷ்ணன் அந்த வேலையை பார்த்தான். பூமியை தொட்ட ஆகாசத்தை காமிச்சா எல்லாம் முடிஞ்சது. குந்திய அனுப்பிச்சான். கர்ணங்கிட்ட வர வாங்கினா எல்லாம் முடிஞ்சு சண்டை ஆரம்பிக்க போகுது. இப்ப துரியோதன ஒரு வேலை பார்த்தான். சல்லியன் ஒரு மகாராஜா. சல்லியன் யாரு தெரியுமா? பாண்டவனுடைய இரண்டாவது மனைவி மாத்திரி. மாத்திரியினுடைய அண்ணன் சல்லியன். நகுலனுக்கு சகாதேவனுக்கு மாமா. அவன் யாரு பக்கம் சேருவான்? நகுலம் பக்கம் தான் சேருவான். அவன் அதுக்காக ஒரு அக்குரோனி சேனையோட வந்துகிட்டு இருக்கான். துரியோதனன் பார்த்தான். அவன் வர்ற வழி பூரா அவனுக்கு உபசரி, தங்குறதுக்கு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு எல்லாம் போட்டு கூட்டிக்கிட்டு வரான். அவன் நினைச்சான் நகுலனும் சகாதேவனும் தான் பண்றாங்க, நம்ம அக்கா பிள்ளைகள் பண்றாங்கன்னு அவன் நினைச்சான். கடைசி பக்கத்துல யுத்த களத்துக்கிட்ட வர்ற பொழுது, குருட்சேத்திரத்துக்கு பக்கத்துல வர்ற பொழுது இதெல்லாம் பண்ணுனது யாரு? துரியோதனை வந்து காலில் விழுந்தான். நான் தான் பண்ணனேமா. அட கடவுளே, இவ்வளவு அவன்கிட்ட வாங்கிக்கிட்டு அவனுக்கு எதிரில் போய் நிக்க முடியுமா? நான் என்னடா எனக்கு படைத்துணையா இருக்கணும். போச்சு. அந்த பக்கம் போய் சேர வேண்டிய சல்லியனை இந்த பக்கம் வந்து சேர்த்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டான். இந்த எலெக்ஷன் நேரத்தில் காசை கொடுத்து எதிர்கட்சிக்காரனை நம்ம கட்சிக்கு இழுக்கலாம்னு முத காட்டி கொடுத்தவன் துரியோதனை. அன்னைக்கு ஆரம்பிச்ச வியாதி இன்னைக்கு வரைக்கும் விட மாட்டேங்குது. எங்க இந்தியாவில் வந்து பாருங்க அநியாயத்தை. நேத்திக்கு ஒரு கட்சியில் இருப்பேன். எனக்கு அந்த கட்சி பிடிக்கவில்லை. கட்சி தலைவர் செய்த தவறுகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, வந்து விட்டேன். 2 நாள் கழிச்சு சொல்லுவேன், நான் தாய் கட்சிக்கே போய்விட்டேன். தாய் கட்சியை விட்டு வர முடியாது. அநியாயம் முடிச்சவங்க அங்கே இருந்து இங்கே, அங்கே இருந்து இங்கே, இப்படியே மாறுறது. சல்லியனை அநியாயம் பண்ணி சேர்த்து விட்டான். எல்லாம் ஆச்சு. இப்ப சண்டை வந்துருச்சு. 14ஆம் நாள் யுத்தம். 14ஆம் நாள் யுத்தம். ராத்திரி சண்டை. ராத்திரியில அசுரர்களுக்கு பலம் அதிகம். கடோத்கஜன் பீமனுடைய பிள்ளை பூரா மாயப்போர் பண்றான். எல்லாரும் இறந்து போறாங்க. இவனுடைய வேகம் அதிகமா இருக்கு. துரியோதன கர்ணங்கிட்ட வந்தான். அண்ணா, இந்த கடோத்கஜன் கிட்ட தப்பிக்கணும். எல்லாரையும் இன்னைக்கு ராத்திரியே தீர்த்திடுவான் போல இருக்கு. சண்டை 14ஆம் நாளே முடிய போகுது. நீ எப்படியாவது கடோத்கஜனை கொல்ல வேண்டும். தம்பி துரியோதனா, அசுரர்களுக்கு ராத்திரியில பலம் அதிகம், போக முடியாது. அண்ணா, உங்கிட்ட இந்திரன் கொடுத்த ஒரு சக்தி ஆயுதம் இருக்கே. அது என்ன சக்தி ஆயுதம்? கர்ணனுக்கு கவசமும் குண்டலமும் உண்டு. தேவேந்திரன் ஒரு பிராமணனா வந்தான். வந்து என்னமாவது எது கொடு, கவசத்தையும் குண்டலத்தையும் கலட்டி கொடுன்னு கேட்டான். சூரிய பகவான் சொல்கிறார், வந்திருப்பவன் இந்திரன். கர்ணன் சொல்றான், காமதேனுவுக்கு சொந்தக்காரன், கற்பக விருட்சத்துக்கு சொந்தக்காரன், தேவலோகத்துக்கு தலைவன். என்கிட்ட வந்து பிச்சை கேட்கிறான்னா கொடுக்காம இருக்க மாட்டேன். கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்து கொடுத்து விட்டான். தேவேந்திரனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஒரு சக்தி ஆயுதத்தை கொடுத்தான். இந்த ஆயுதத்தை யாரு மேல விட்டாலும் அவன் செத்து போவான். பத்திரமா வச்சிருக்கேன். யாருக்காக? அர்ஜுனனுக்காக. அர்ஜுனன் சண்டைக்கு வர்ற பொழுது இதை விட்டுறணும். இன்னைக்கு கடோத்கஜன் பீமன் பிள்ளை சண்டை போடுறான். அது அர்ஜுனனுக்காக வச்சிருக்கிறேன். அண்ணா, இன்னைக்கு தப்பி இல்ல, நாளைக்கு போற போக்க பார்த்தா இன்னைக்கே நம்முடைய சேனை பூரா அழிஞ்சிடும். ஒரு ராத்திரியில 20,000 பேருக்கு மேல கடோத்கஜன் மாயத்தினாலே அழித்து விட்டான். ராத்திரி சண்டை. ஆயுதத்தை விடு, அர்ஜுனனை பின்னால் பார்த்து கொள்ளலாம். கர்ண மகாராஜா அந்த சக்தி ஆயுதத்தை விட கடோத்கஜன் இறந்தான். கண்ணன் மகிழ்ந்தான். ஏன்? அர்ஜுனன் தப்பி விட்டான். அவனுக்கு நோக்காதானே, அர்ஜுனன் தப்பி. 2 பக்கம் 2 ஆளு. அந்த பக்கம் சகுனி, இந்த பக்கம் கிருஷ்ணன்.
தெரிஞ்சுக்கிடுங்க. அவன் அந்த பக்கம், இவன் இந்த பக்கம். ஆனா ரெண்டு பேருக்கும் நோக்கம் ஒண்ணுதான். அதுதான் வேடிக்கை. சரியா போச்சா? 18ஆம் நாள் வந்து சல்லியனை தர்மராஜா கொன்றார், சகுனியை சகாதேவன் கொன்றார். எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. துச்சாதனன் 17ஆம் தேதியே இறந்து போயிட்டான். துரியோதனை மட்டும் தனியா எல்லாரையும் அனுப்பிச்சாச்சு. இவன் தான் பாக்கி. கதாயுதம் தோல்ல வச்சுக்கிட்டு தெரியாம போயிட்டான். தண்ணிக்குள்ள உட்காரணும், சஞ்சீவினி மந்திரம் சொல்லணும். சஞ்சீவினி மந்திரம் சொன்னா செத்தவன் எல்லாம் எந்திரிச்சிருவான். திரும்ப எல்லாரையும் எழுப்பணும், திரும்ப சண்டை போடணும். குளத்துக்குள்ள இறங்க போனான். ஒரு நிமிஷம் யோசிச்சான். இறங்கி போனா அவங்க வந்து தேடி காலடி தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஏற மாதிரி இறங்கினான். நான் சொன்னது புரியுதா? பின்னாலே இறங்கினான். அவங்களுக்கு என்ன தெரியும்? யாரோ மேல ஏறி போனாப்புல தெரியுமே தவிர குளத்துக்குள்ள இறங்கி வந்தாப்புல தெரியாது. கெட்டிக்காரன் உள்ள இறங்கினா, உள்ள உட்கார்ந்தான், தண்ணிக்குள்ள உட்கார்ந்தான், சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லாரு. 4-5 வேடர்கள் பார்த்து விட்டாங்க. இந்த வேடர்கள் யாரு தெரியுமா? பீமனுக்கு அப்பப்போ எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்கிறவங்க. இந்த சாப்பாடெல்லாம் அவனுக்கு பத்தாது. நம்மால் ரொம்ப பேர் ஆபீஸ்ல சாப்பிட்டு, போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு, அப்புறம் வந்து வீட்டுல சாப்பிடுவேன். அது மாதிரி பீமனுக்கு எல்லாம் தேவை. அவன் பார்த்தான், பீமன் வந்து சொல்லிவிட்டான். துரியோதனை உள்ள போயிட்டான். அவ்வளவுதான். இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்குள்ள அஸ்வத்தாமன், கிருபர், கிருபாச்சாரியார் 3 பேர் வந்து பார்த்து இருக்காங்க. காலடி தடத்தை பார்த்துட்டு ஏறி போயிட்டான்ட்டு போயிட்டாங்க. பீமன் வந்துட்டான், தருமர் வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்க. துரியோதனா வெளியில வா, இத்தனை பேரையும் கொன்று விட்டு நீ என்ன தப்பிக்க பாக்குற? வெளியில் வா. அவன் வெளியில வந்தானா எல்லாரும் நிக்கிறாங்க. நான் ஒரு ஆளு இத்தனை பேர் கூட நான் எப்படி சண்டை போடு? ஏண்டா ஒரு அபிமன்யுவை சுத்தி எல்லா பேரும் நின்று அவனை கொண்டீர்களே, அப்போ இந்த பேச்சு எங்க போச்சு? பேச தர்மராஜாவுக்கு பாவமா இருக்கு. துரியோதனா ஒன்னு செய். என்ன? நாங்க 5 பேர், யாராவது ஒருத்தனோட சண்டை போடும். நாங்க ஒருத்தன் இறந்து போனா கூட ராஜ்யம் உனக்கு தான். கிருஷ்ணன் சொல்றான், என்னையா சொல்ற? கடைசி நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, அதுதான் தர்மம். வெளியில வந்துட்டான். கதாயுதத்தை தூக்கினான். யாரு எங்கூட சண்டைக்கு? பீமன். அதுக்குள்ள கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமர் வந்துட்டார். தீர்த்த யாத்திரை பண்ண போன. அவர் யார் தெரியுமா? துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாயுதம் கற்றுக் கொடுத்த வாத்தியார். இப்ப சிஷ்ய பிள்ளைங்க 2 பேரும் கதையை தூக்கிக்கிட்டு நிக்கிறாங்க. சண்டை நடக்கும். சியமந்தக பஞ்சகம் போயாச்சு. இவங்க எல்லாம் தேர்ல போக துரியோதன நடந்து போனானா. தர்மராஜா சொன்னாரா, என் தேர்ல ஏறிக்கோ. இல்ல, வேண்டாம், நடந்து போறான். கடைசி சியமந்தக பஞ்சகம். 2 பேருக்கும் சண்டை, பீமனுக்கும் துரியோதனனுக்கு. துரியோதன சரியான ஆள், ஜெயிக்கிறாங்க. பீமனால நிக்க முடியல. அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணனை பார்த்து, அது என்ன துரியோதன இவ்வளவு வேகமா சண்டை போடுறான்? அர்ஜுனா, 13 வருஷமா பீமன் மாதிரி ஒரு இரும்பு பொம்மைய வச்சு அது கூட துரியோதனன் தினம் சண்டை போட்டிருக்கான். இரும்பு பொம்மை. இப்ப அந்த வேகத்தை பூரா காட்டுறான். பீமன் தாங்கணும். இப்ப ஒரு முக்கியமான இடம். பீமன் துரியோதனன் கிட்ட கேட்டான், துரியோதனா, உன் உயிர்நிலை எது? உயிர்நிலைன்னு தெரியுமா? அதுல அடிச்சா செத்து போவாங்க. துரியோதனனுக்கு உயிர்நிலை தொடை சொல்லு. தலையின்னா. பீமனுக்கு உயிர்நிலை உண்மையிலே தலை. பீமன் உண்மையை சொன்னான், துரியன் பொய்யை சொன்னான். பீமன் துரியோதனன் தலையில அடிச்சான், துரியோதனன் கலங்கல. துரியோதனன் பீமன் தலையில அடிச்சான், பீமன் கலங்க. அங்கிருந்து பார்க்கறான் கிருஷ்ண பரமாத்மா. பாவி பொய்ய சொல்லிவிட்டான். ஓடி வந்தா அர்ஜுனன். இந்த பாரு, தொடையில அடிச்சு காட்டவனுக்கு. பீமனுக்கு முன்னால அர்ஜுனன் போனான், தொடையில அடிச்சு காமிச்சான். அந்த ஆளு தொடையில அடி. இதுக்குள்ள துரியோதன மேல பறந்து அடிக்கிறான். இவனை மேல பறந்தானா, இவன் ஓங்கி அடிச்சானா, அவன் தொடையில பட்டது, அசந்துட்டான். இவன் புடிச்சுட்டான். தொடையில மாத்தி மாத்தி அடிக்க தொடை முறிஞ்சு துரியோதனன் விழுந்தான். பலராமர் வந்துட்டார். ஏண்டா, கதாயுதம்னா இடுப்புக்கு மேலதானே அடிக்கணும், ஏன் தொடையில அடிச்ச? எங்க எங்கூட சண்டை போடு பார்க்கலாம். பீமன். கிருஷ்ண ஓடுனா, அண்ணா அண்ணா, இது நீ போடுற சண்டை இல்ல, இதுல எல்லா தர்மமும் மீறி போயிடுச்சு. அவன் என்ன இடுப்புக்கு கீழே தானே அடிச்சான், மேலதான் அடிச்சான். இவன் பறந்து அடிச்சதுனால தொடையில பட்டுருச்சு, கீழே இருந்திருந்தா படாது. அண்ணா, உனக்கு தெரியாது, இங்க தர்மம் எல்லாம் மாறி போச்சு. தவிரவும் இவனுக்கு 2 சாபம் இருந்து. முனிவர் சொன்னார், தொடையில அடிபட்டு சாவாய். பாஞ்சாலி சொன்னாள், என்ன தொடையில இருன்னு சொன்னிய பாவி, அந்த தொடை முறிந்து சாவாய். அதனால் நம்ம இதுக்குள்ள தலையிடப்பட. அவன் பார்த்தான், கிருஷ்ணா, இந்த சண்டைக்கு நீதான் லாயக்கு, போ. துரியோதனன் குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்கிறான், சாக போறான். அஸ்வத்தாமா வந்துட்டான். ஐயோ துரியோதனா, இறந்து போறீங்க. யாரா மிச்சம்? அஸ்வத்தாமா மிச்சம், கிருதவர்மா மிச்சம்,
இருவர் மிச்சம், நம்ம பக்கம் 3 பேர். நான் சாக போறேன். அந்த சஞ்சயன் வந்தான், எங்க அப்பாட்ட சொல்லு, நல்லா இருக்க சொல்லு, நான் சாக போறேன். இந்த நேரத்தில் அஸ்வத்தாமா பக்கத்துல வந்தான். துரியோதனா, என்ன சேனாதிபதி ஆக்கி இருந்தா ஜெயிச்சு காட்டியிருப்பேன். நீ என்ன சேனாதிபதி, பரவாயில்லை, இப்ப சேனாதிபதி ஆக்கு, கொல்கிறேன். ஆமா, தண்ணிய கொண்டாந்து கையில விட்டான். நீ சேனாதிபதின்னு கை மோதிரத்தை கலட்டி அவன் கையில போட்டான். அஸ்வத்தாமா இப்ப சேனாதிபதி. 18ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி. இவன் குத்தியரா கிடக்கிறான், சாக போறான். கிளம்பினான். கிருபர் கிருதவர்மா பாசறைக்கு போனார்கள். பாசறையில எல்லாரும் தூங்குறாங்க. பாண்டவர் பாசறை. வெளியில ஒரு பூதம் காவலுக்கு நீ. பூதத்துக்கிட்ட ஒன்னும் பண்ண முடியல. அஸ்வத்தாமா வந்தான், தவம் பண்ணனா. உக்கிரமான ருத்ரமூர்த்தி காட்சி கொடுத்தார். எனக்கு எப்படியாவது இவர்களை ஜெயிக்க, இந்த வாளை வைத்துக்கொள், ராத்திரி வரைக்கும் இந்த வாளுக்கு பலம், நாளை காலையில் பலம். அஸ்வத்தாமா வாளை வாங்கிட்டான், புறப்பட்டான், பூதத்தை வெட்டிவிட்டான். உள்ள போனா பஞ்ச பாண்டவர்கள் தூங்குகிறார்கள் அப்படின்னு நினைச்சு வெட்டிவிட்டான். தூங்கினது பஞ்ச பாண்டவர்களுடைய பிள்ளைகள், 5 பிள்ளை வெட்டிவிட்டான். திட்டத்துயினன் துரோணரை கொன்றானே, அவனை வெட்டிவிட்டான். அந்த பக்கம் பீஷ்மருக்கு முன்னால நின்னானே சிகண்டி, அவனை கொன்று விட்டான். அத்தனை பேரையும் கொன்று விட்டான். பாசர சுத்தங்க, ராத்திரியோட ராத்திரியா கொன்று விட்டு திரும்பினான். துரியோதனன் கிட்ட வந்தான், எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. யார் ராம்சான்? பஞ்ச பாண்டவர்களுக்கு பிறந்த குழந்தைகளையும் கொன்று விட்டோம். அட பாவின்னா துரியோதனன், எங்க வம்சத்துக்கு அதுக தாண்டா மிச்சம், அதையும் கொன்று விட்டாய். இருகுலத்தில் எமர்க்கும் அவர்க்கும் இங்கு ஒரு குலத்திலும் உண்டனவில்லையால் குருகுலத்தின் கொழுந்தினை கிள்ளினை. குருகுலத்துக்கு கொழுந்துரா அந்த பிள்ளைங்க, அத போய் கொன்று விட்டு வந்து விட்டாய். வருகுலத்தொரு மாசரு மைந்தனே, இது என்னடா நியாயம்? இப்ப துரியோதனை மனசு புரியுதா? யாரா மிச்சான்? பாண்டவர்கள் 5 பேரை காணாம். கிருஷ்ண பரமாத்மாவை காணாம். அவன் தம்பி சாத்தியகி காணாம். 7 பேர் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. கிருஷ்ணன் திட்டம் போட்டு கூட்டிட்டு போயிட்டான். என்ன சகாதேவன் சொல்லி இருக்கான், உங்க 5 பேரையும் காப்பாத்துறண்டான்னு. அதனாலே தப்தார். துரியோதனன் மயக்கத்தில் இருக்கான். சஞ்சயன் வருகிறான். பா, எங்க அப்பாட்ட போய் சொல்லு, நான் இறக்க போறேன். எங்க அப்பாவுக்கு தம்பி பாண்டு மேல பிரியான். பாண்டுவின் பிள்ளைகளோடு அவர் நன்றாய் இருக்கட்டும். சாகுற போது யாரையும் திட்டலிங்க. அந்த பாட்டை பாருங்க. யானும் எம்பியரும் இறந்தோம் எனும் மான பங்கம் மறந்து, இதையெல்லாம் எங்க அப்பாவை மறக்க சொல். தன் நெஞ்சினுக்கு ஆன தம்பி அளித்தவர் தம்மோடும் கோன் நிலம்புறக்கும்படி கூறுவாய். அவன் மனசுக்கு பிடித்த தம்பிமார் பிள்ளைகளோட ராஜா ராஜ்யத்தை ஆளட்டும் சாய்ந்தான். துரியோதனன் கதை முடிந்தது. சாகுற பொழுது தூய்மையாக இறந்திருக்கிறான். 2 காரணங்கள். 1, எங்கள் வம்சத்து பிள்ளைகளை கொன்றுவிட்டாய். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நம்மால பூரா அவங்க கொண்டுட்டான், அவங்கால பூரா நீ கொன்று விட்டாய், தேங்க்யூன்னு சொல்லி. எங்க வம்சத்து பிள்ளை போச்சு, அப்பாட்ட போய் சொல்லு, தம்பி பிள்ளைகளோட அவர். இது உலகை அழிப்பதற்காக தோன்றிய சகுனி துரியோதனனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சி. துரியோதனனுங்கிற மரம் கடைசியில் பீமனால் வெட்டப்பட்டு விட்டது. பொறாமை, கோபம், ஆணவம் ரொம்ப முக்கியம். மண்ணாசை. ஒரு வீடு 5 வீடு கொடுத்திருந்தா போதும். அட 5 வீட்டுல அவன் இருந்தா என்ன கெட்டு போச்சு? ஊசி குத்துற இடம் கூட தரமாட்டேன். அந்த பாவத்துக்கு துரியோதனன் மட்டுமல்லாமல் எல்லோரும் இறந்தார்கள். இது துரியோதனன் சகுனியினுடைய கடைசி நிகழ்ச்சி. இனி பாஞ்சாலியினுடைய வரலாறு நாளைக்கு இருக்கு. இந்த துரியோதனன் இறந்ததுல காந்தாரிக்கு தாங்க முடியாத கோபம். பீமன் வந்த உடனே 3 கேள்வி கேட்டா. பீமா, கதாயுதத்தினாலே அடிச்சியே, ஏண்டா பாவி தொடையில அடிச்சே? சாபம் இருந்ததம்மா, அதனால தொடையில அடிச்சியே. அவன் விழுந்துட்டானே, ராஜாதி ராஜன், அவன் தலையில மிதிச்சியே, ஏண்டா மிதிச்சே? அம்மா கேக்குறா, நான் என்ன பண்றது? பாஞ்சாலியே துகிலுறிஞ்ச கோபம் அவன் தலையில மிச்சு. நீங்கள்லாம் தேர்ல போற பொழுது அவன் நடந்து போனான். அம்மா, நான் கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன். ஏண்டா பாவி, துச்சாதனன் ரத்தத்தை பீமா நீ குடிச்சியாமே? நான் குடிக்கல அம்மா, கொப்புளிச்சேன். எல்லாம் அவ கேட்கிறா தெளிவா. 100 பிள்ளை இல்ல, எனக்கு ஒத்த பிள்ளைய மிச்சம் விடப்படாதாடா? நான் செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போடுறதுக்கு. இந்த விகர்ணன் ஒருத்தன் நல்ல பையன் இல்லையா? அவனையும் சேர்ந்து கொன்றாயே ஏன்? அம்மா, நான் சொன்னேன் நீ நல்லவன்டா போயிடுன்னு சொன்னேன். அவன் சொன்னா
100 பேர்ல ஒருத்தன் தப்பிக்கப்படாதுன்னா சண்டை போட்டான் இறந்து. இவ்வளவுக்கும் காரணம் யார்? தருமா, நீதானே. தருமன் வந்து நின்னானா. இந்த கண்ணால கீழ்பக்கத்துல லேசா அவன் கால் கட்ட வரல பார்த்தாளாம். கால் கட்ட வரல் அப்படியே ஒரு விகாரமாக போய்விட்டது. கிருஷ்ணா பாவி, என் வம்சத்தை அழித்து விட்டாயே காந்தாரி. அடுத்த 36வது ஆண்டில் உன்னுடைய யது வம்சம் இது போல ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டு சாக முடிந்து விடும்.